வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். அதாவது கிரகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தோம். எதுக்கு என்ன காரணம்? தந்தையை பார்க்க போக வேண்டும். சந்தோஷம் கொண்டாங்க. எங்க மாமியா வாங்கினார பக்கத்து எனக்கு ஆசையா இருக்குது. இது நான் பண்ணி காட்டுனீங்களா? காட்டவில்லை. அதனால பார்த்து தேவர்களாக பார்த்துதான் உன்னை திருமணம் செய்து வச்சாங்க. இருந்தாலும் இப்ப தற்சமயத்துல பார்க்கல, மந்தத்துல இருந்து போகல. அதனால உனக்கு பார்க்கணும் அந்த ஆசை. ஆனால் பெண்ணே, நீ மட்டுமா அடி உந்தனோடு வள்ளியாளை அடியே உந்தனோடு வள்ளியாளையே இன்பமாய் அழைத்துக் கொண்டு உந்தனோடு வள்ளியாளே இன்பமாய் அழைத்துக் கொண்டு உந்தனோடு வள்ளியாளை உந்தனோடு வள்ளியாளை இன்பமாய் அழைத்துக் கொண்டு உந்தனோடு வள்ளியாளே இன்பமாய் அழைத்துக் கொண்டு சந்தோஷமாகவே தையாரே நாம் போவோம். சந்தோஷமாகவே தையாரே நாம் போவோம். வள்ளி இருக்கிற பத்தியா, வள்ளி அழைத்துக்கொண்டு மூவரமாகத்தானே செல்ல வேண்டும். இன்னும் சொன்ன பாரு, இது நியாயம். அந்த தற்காலத்தை நான் கண்ணால கண்டனா அது ஒரு மொட்டை வாங்கி அடல சொல்லி கம்பி மேல ஏத்துல இருந்து அவ ஆறு எவரு அவளை கூட அவளை வயிற்று போங்கிற அவ குறை சாதி அவ ஆம குத்துறவ மூணை குத்துறவ அவளை போய் குத்துட்டு வந்து அடி குத்தி என்று சொன்னாலும் Yeah.
எப்படி? நாமளாம் மல்லாந்து படுத்துக்கொண்டு இந்த எஞ்சி வைக்க சொன்னது என்ன விழும்? யார் மேல தவிங்க? யார் மேல தானே விழும்? நம்மளே அசிங்கமா பேசிக்கலாமா? வேணாண்டி என் தங்கம். தாதா, அந்த சக்காலத்தை வந்தா நல்லா தையாளா மாற மாட்டேன். அந்த சக்காலத்து யாரு? நான் யாரு? பத்து பேரைய பச்சை பந்து போட்டு வாழை கட்டி தோணம் கட்டி அம்மி வித்து அசாடி பார்த்து தொட்டு தாலி கட்டணும் நான். அவளை கூட எப்படி போக வேண்டாம், போக வேண்டாம். அடியே, போக வேண்டாம், போக வேண்டாம். குழந்தையே, போக வேண்டாம். அந்த சக்கரத்தை கூட நான் வரவே மாட்டேன். எப்படி அந்த அடி
எப்படியா ஏன் ரெண்டு போய் தண்ணிக்காரா அவன் என்னைக்கு வந்தாலும் அதுல இருந்து குடும்பத்தை போலாதான் இப்ப பாரு மகாராஜா ரெண்டே போய் தண்ணிக்காரா கைவேலிக்கு சொந்தக்காரா கையாளுக்கு சொந்தக்காரா ரெண்டே போய் தண்ணிக்காரா கைவேலிக்கு சொந்தக்காரா சின்ன பொண்டாட்டியாரா நீங்க தேர நிறுத்துறீங்கன்னா நாங்க சண்டை இல்லாம வரோம். அடங்காத்த அவன் பணம் காசு வச்சுக்கோ ஒரு 50,000 1 லட்சம் வட்டி விட்டு சம்பாதிக்கிறான். ஐயா உங்ககிட்ட அடங்க கூடாது ஒரு வாரத்து கூட Come on.
நான்கு வேதங்களுக்கு அர்த்தம் கேட்டு சிறந்த சாமிகளை எங்க சுவாமி மயிலைகளும் குயிலைகளும் பூமுதையா இந்த மலை மயிலைகளும் குயிலைகளும் பூமுதையா இந்த மலை மயிலைகளும் குயிலைகளும் பூமுதையா இந்த மலை மயிலைகளும் பூமுதையா இந்த மலை எங்க சுவாமி மயிலும் குயிலும் பூமுது அது எந்த மலை சுவாமி பெண்ணே இந்த மலைதான் நமக்கு மயிலம்பதி ஆறுபடை வீடும் காட்டி வந்தாச்சு அதனால மலையிலே தங்கி இளப்பாரி வரக்கூடிய பக்தர்களுக்கு வரத்தை கொடுத்து பிறகு செல்லலாம் அல்லவா நாரதரே மயிலம்பதி தன்னநாடியே சிஷ்யா இதோ மயிலம்பதி வந்து விட்டோம் அவங்க மனைவி 2 பேரும் இருந்தால் நாரதர் வந்திருப்பதாக தெரிவிப்பாய் மன்மதராஜா மன்மதராஜா கண்ணி மனதா இல்லாதே அது யாரோ ஒரு புழுகு போட்ட தேவடியா போய் வந்து யாரா நல்லா சொல்றான் இந்த ஒக்காலவை வந்திருக்கான் கொத்தனூர் ஒக்காலவை யார் அவரு யாரோ சஞ்சாரி ஆமா நாரத மகாமுனி நாடகோதிமாவன் அவர் வந்திருக்காருன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும் விஷயம் இல்லாத அவர் வரமாட்டாரு நாரதர் பெரியார் வண்டிக்கு போறது சொன்னாரு 7 நம்பருக்கு நம்ம வண்டியிலே ஏற்றோம் அந்த ஒக்காலவை போயிட்டு அப்படியா வர சொல்லுவாங்க ஐயா நாளை போகலாம் நீ காலைல போயிடலாம் எந்த வண்டியில வர முடியாது அல்லது கண்டாளா அல்லது நாரத மகாமுனி ஐயா நாரதரே தருணா தங்களின் கோலம் நாரதரே ஐயா நாரதரே உங்கள் பாதங்களை பற்றி ஐயா நாரதரே உங்கள் பாதங்களை பற்றி அணிலன் தன்னிலே பாதத்தை மகாமுனிவரே தங்களுடைய பாதத்திற்கு மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு மந்தார வெட்டிவேர் பாரிசாலங்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவி பட்டாடையால் துவட்டி அடியே முருகப்பெருமா கோடி கோடி நமஸ்காரம் ஐயா அல்லது கண்டா என்னுடைய பாதார வந்த கமலை படிந்து பண்ணினால் நீ என்று சுவேட்சமாகத்தானே வாழ்ந்தாய். ஐயா நாரத மகாமுனிவரே என் மனதிலே ஒரு எண்ணமானது ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஐயா வந்தக்காரான வெண்ணம்மா வந்தக்காரான என்ன காரணம் சொல்லுங்க அல்லது கந்தா அட வந்த காரணம் இன்று உன்னை பார்க்க வந்தது அதிசயமாக தெரிகிறதா? நான் என்னத்தை சொல்ல என்ன எங்க போறீங்க
காணாத அதிசயமெல்லாம் கண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீ இப்பொழுது எங்கே செல்கிறாய்? என் தந்தை தாயை பார்ப்பதற்கு செல்கிறேன். போ போ தந்தை தாயை பார்க்க ஏய், மூட்டை விட போறான்டா. போய் என்ன செய்ய போற? கேளு கட்டிக்கலாம். அதாவது உன் தந்தை தாய் இருவரும் மனதிலே அதாவது மனக்கசப்பு ஏற்பட்டு உன் தந்தையோ உன் தாயாருக்கு சாபம் கொடுத்து மேற்க மலையாளத்திலே பகவதியாகத்தானே அமர முடியாது செய்து விட்டார். அந்த நேரம் பார்த்து அன்று அதாவது அந்த அசுரர்கள் 7 பேரில் சூரவத்தன், நலன், பிங்களன், பார்வவன், சிங்கமுகன், கண்டன், கார்கோடியன் என்று 7 சூரர்கள் பிறந்தார்கள். அந்த 7 பேரில் 5 பேர்களை உன்னுடைய வேலாயினால் சமாதானம் செய்து விட்டார். அப்பொழுது அந்த கண்டன், கார்கோடியன் 2 பேரும் சிறுபிராயம், சிறு குழந்தை. ஆமா, அவர்களுடைய வேலாயத்துக்கு பயந்து கிழக்கே அஸ்தவாகிரியில் கண்டனும் மேற்கே உதயமாகிரியில் மேற்கே அஸ்தமாகிறேன், கிழக்கே உதயமாகிறேன். உதயமாகிரியில் கார்கோடியனும் 2 பேரும் பதுங்கியிருந்து அவர்களுக்கு தக்க வாலிபம் வந்து வரம் கேட்டார் உன் தந்தையிடம். உன் தந்தையோ என்னிடம் சக்தி இல்லை, நான் கொடுத்தால் பலிக்காது, மேற்கே மலையாளம் சென்று என் தேவியாகிய பார்வதி பகவதியாக இருக்கின்றார், அந்த சென்று வரம் பெற்றுக்கொள்ள அதன்படி சென்றார்கள். உன் தாயிடம் வரத்தையும் வாங்கினார்கள். அப்படி வாங்கி உன் தந்தையே சிறைப்படுத்தி விட்டார், தாயும் சிறைப்படுத்தி விட்டார், மாமாவையும் சிறைப்படுத்தி விட்டார், உங்க அப்பாவையும் சிறைப்படுத்தி விட்டார். அனைவரையும் தேவர் மூவர் யாவரையும் சிறைப்படுத்தி விட்டார். ஐயா நாரத மகாமுனிவரே, அவர் நடத்தாத திருடன் இல்லை ஐயா. அந்த அருணனுக்கு சொல்லுங்க ஐயா. சம்மாரம் பண்ணிட்டு வரும். அடா கண்டா அட போரும் போரும் பாடாத கண்டவேலே கண்டவேலே போரும் போரும் பாடாத கண்டவேலே போரும் போரும் பாடாத கண்டவேலே போரும் போரும் பாடாத கண்டவேலே இந்த வேடோ கொண்டு அப்பா உன்னுடைய சக்தி வேலை கண்டு பயந்து ஓடிவிட்டார்கள் அன்று. ஆனா இன்னைக்கு முடியாது. ஏன்னா உன் தாய் கொடுத்திருக்க வரம், அந்த வரத்தை வெல்ல உன்னால் முடியாது. என்ன அதாவது உனக்கு தகுந்த உபாயம் நான் உரைக்கிறேன். எப்படி என்றால் உன் மனைவியாகிய தெய்வானை அந்த சூரர்களுக்கு பிரத்தியாக வடிவெடுத்து அந்த சூரனுக்கு குறியுரைக்க வேண்டும். அப்படி குறியுரைக்கும் போது உன் தாய் ஒரு வரம் கொடுத்திருக்கிறாள். எப்படி எப்படி என்றிருந்தாலும் ஒரு பெண்ணால் நீ சாவுவாய். ஒரு பெண் என்று பாராமல் என்னை பிடித்து அடித்து அதம் செய்து அடைக்கின்றாயே, உனக்கு ஆண்களால தானே சாவு இல்ல, உனக்கு பெண்ணால சாவு இல்லை. உன் தாய் வரம் கொடுத்திருக்கிறாள். அதனால தெய்வானை அதான் பொறுத்தியாக சென்று பிடித்தால் அவர் கோபம் சிரித்தாலையிலே அடித்து விடுவார்.